கோலாகலமாக நடைபெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை துணிவுடன் அடக்கிய வீரர்கள். பரபரப்பாக நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை பிடித்து பொந்துகம்பட்டி அஜித் முதலிடம். 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசு. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் வீரர்களை அச்சுறுத்திய குளமங்கலம் ஸ்ரீதரன் காளை. சிறந்த காளைக்கான டிராக்டர் பரிசு. பாலமேட்டில் நாற்காலியை பறக்கவிட்டு போக்கு காட்டிய காளை. தரையில் படுத்து பதுங்கிய வீரர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற தனது காளைக்கு சைக்கிள் வழங்கவில்லை என விழா கமிட்டியிடம் கேட்ட சிறுமி. தங்க நாணயம் பரிசளித்து இன்ப அதிர்ச்சி அளித்த துணை முதல்வர் உதயநிதி. பாலமேடு ஜல்லிக்கட்டை கண்டுகளித்த நடிகர் ஜீவா. மறக்க முடியாத அனுபவம் என புதிய தலைமுறைக்கு பேட்டி. ரொம்ப வியந்து போயிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிச்சயமா இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கலை எனக்கு ஒரு அனுபவமா இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரை மக்களோட அன்பு பாசம் என்னைக்குமே அதுக்கு குறையே இருந்ததில்லை. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்த நடிகர் சூரி. ஜல்லிக்கட்டு தொடர்பான கதை வந்தால் நடிக்க தயாராக இருப்பதாகவும் பேட்டி. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் தாவெக்க கொடியை காட்டிய இளைஞர்கள். கண்டித்த கிராம மக்கள். மதுரை பாலமேட்டை தொடர்ந்து திருச்சி சூரியூரில் களை கட்டிய ஜல்லிக்கட்டு. 13 காளைகளை தழுவிய மூர்த்திக்கு கார் பரிசு. தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்ட மாட்டுப் பொங்கல். உழவுக்கு உதவும் கால்நடைகளை கொண்டாடி மகிழும் விவசாயிகள். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தமிழில் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். तमिलनाडु महान संत तिरुवल्लुवर जी की धरती है। संत तिरुवल्लुवर ने लिखा था, अरुमई उदेत थेंद्रु आसावा मई वेन्नुम पेरुबे म्युआरची आरू. திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகனாருக்கு திருவள்ளுவர் விருது வழங்கி கௌரவித்த முதல்வர். அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கிய முதல்வர். முன்னாள் தலைமைச் செயலர் வே இறையன்புக்கு தமிழ் தென்றல் திருவிக்க விருதும் வழக்கறிஞர் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருதும் வழங்கி கௌரவிப்பு. அஞ்சாமை, மனிதநேயம், அறிவாற்றல், ஊக்கமளித்தல் என்பதே திமுக ஆட்சியின் அடிநாதம். திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழக மக்களுக்கு 4 வாக்குறுதிகளை வழங்கிய முதல்வர் மு.க. ஸ்டாலின். அரசியல் எதிரிகள் எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்குவோம். எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை ஒட்டி தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கடிதம்.
தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவதை வரவேற்போம். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் புதிய தலைமுறைக்கு தகவல். சனிக்கிழமை டெல்லி செல்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், கூட்டணி, தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சி தலைமையுடன் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தவேகாவில் 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழு அமைப்பு. ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோரை நியமித்தார் கட்சி தலைவர் விஜய். ஒரு யூனிட் மின்சாரத்தை 9 ரூபாய் 50 காசுகளுக்கு வாங்க துடிப்பதா என அன்புமணி கேள்வி. திமுக அரசின் கொள்ளை திட்டத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி தரக்கூடாது என வலியுறுத்தல். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் சமத்துவ பொங்கல் விழா. அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா, நடிகை சுகாசினி உள்ளிட்டோர் பங்கேற்பு. நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா. கயிறு இழுத்தல், வாழை மரம் ஏறுதல் என களைகட்டிய விளையாட்டுப் போட்டிகள். சென்னையில் 22வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,05,840 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 306 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியது பாஜக கூட்டணி. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் வெற்றி. மும்பை மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியதை தொடர்ந்து களைகட்டிய கொண்டாட்டங்கள். பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய தொண்டர்கள். நோபல் அமைதி பரிசு பதக்கத்தை அமெரிக்க அதிபரிடம் வழங்கிய வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர். பரஸ்பர மரியாதையின் ஒரு அற்புதமான அடையாளம் என ட்ரம்ப் பதிவு. தைவான் பொருட்கள் மீதான வரியை 15% குறைத்த ட்ரம்ப். அமெரிக்கா, தைவான் இடையேயான முக்கிய வர்த்தக ஒப்பந்தத்துக்கு சீனா கடும் எதிர்ப்பு. XAI நிறுவனம் மீது எலான் மஸ்கின் முன்னாள் மனைவி வழக்கு. கிராக் மூலம் தனது ஆபாச படங்கள் உருவாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு.